அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் சங்கரலிங்காய நமக. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒன்றுபேட்டை வட்டம் புலூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் சமரசுத்த சத்திய சன்மார்க்க சங்க அறக்கட்டளை என்னும் மகா சித்தர்பிடத்தின் நிர்வாகி கோவலனின் தெய்வீக சிந்தனை துளிகள் என்ற தொகுப்பில் இன்றைய பதிகம். படைத்திடும்போதே பாவி என்றென்னை படைத்ததும் ஏனையா, பாவங்கள் செய்திட காரணமாவது படைத்த உன் செயலையா. எண்ணங்களெல்லாம் உன்னதாயிருக்க என் செயல் என்னையா, ஏனென்று கேட்க வல்லமையாளன் உனக்கு மேல் யாரையா. ஆகாய பரவலில் இருக்கக்கூடிய சிற்றணுவாகப்பட்ட ஆன்மா ஒரு தந்தையினுடைய சுக்கிலத்தில் வந்து 52 நாள் தங்கி ஒரு தாயினுடைய சூழலத்தில் போய் சேரும்போதே நிர்ணயிக்கப்படுவதுதான் மனிதர்களுடைய உடம்பும் அவருடைய அறிவும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய வாழ்க்கையும் என்பதை நம் அனைத்து மதமும் ஒத்துக்கொள்கிறது. அதிலும் நம் இந்து மதத்தில் இது அழுத்தமாக, ஆழமாக, விவரமாக, தெளிவாக ஒவ்வொரு மகான்களும் தவநிலையால் அறிந்து இதை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இது சந்தேகமே இல்லை என்ற அளவுக்கு எனக்கு இறைவன் அருளால் கனவிலேயும் தியானத்திலேயும் நினைவிலேயும் முற்பிறவிகளுடைய தன்மையையும் இந்த பிறவியில் ஒவ்வொரு கஷ்டங்களும் சுகங்களும் எதனால் அமைந்தது என்பதையும் தெளிவாக இறைவன் உணர்த்தியிருக்கிறார். இது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். பெரும்பாலும் இதை பெருமைக்காக சொல்லவில்லை, எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. நான் ஒரு சாதாரணமானவன், நான் பெரிய ஞானியும் அல்ல, மகானும் அல்ல, பெரிய தவமுடையவன் என்று சொல்லுவதற்கில்லை. ஒரு சாதாரண ஒரு ஆன்மீகவாதி. சங்கரலிங்க சுவாமிகள் என்னை பிடிவாதமாக ஆள்விட்டு அழைத்து ஆள் கொண்டதும், இந்த விவரங்களை பிறவிகளுடைய விவரத்தை சொன்னதும் எனக்கு பிறவியினுடைய ஒரு தவ பயன். இந்த பிறவியில் நான் சாதாரண மனிதன் தான். அப்போது ஒரு அணுவளவு கூட ஒவ்வொரு நன்மை தீமைகளும் நிர்ணயிக்கப்பட்டது தான். ஜென்மத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் செய்தோமோ நன்மை தீமை அதற்கு உள்ள அமைப்பு தான் அமைகிறது என்பது ஆதாரபூர்வமான உண்மை. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தெரிந்து கொண்டேன். பகவான் சங்கரலிங்க சாமியிடம் நான் இருக்கும்போது ஒரு நாள் சாமியிடம் கேட்கிறேன், சுவாமி, ஒரு குடும்பஸ்தர்களை அழைத்து வந்தால் ஏதோ 4 நாளைக்கு வைத்திருந்து ஆசீர்வாதம் செய்து அனுப்பாமல் இப்படி ஆண்டு கணக்கில் வச்சிருக்கிறீங்க. இப்போ குடும்பம் அவர்களுக்கு குடும்பம் கெட்டு போகுது, இப்படி செய்கிறீங்களே, இது நியாயமானு ஒரு நாள் சாமியை கேட்டேன். அதுக்கு சாமி என்னை எழுந்து அடிச்சிட்டார். சாமி அடிக்கவும் செய்வார், கோபமாக பேசவும் செய்வார். ஆனால் அத்தனையிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். கோபமாக பேசுவது போல தான் தெரியும், அது உண்மையான கோபம் இல்லை. அவ்வளவு ஒரு அன்பான விஷயம். அடிப்பார். அடிப்பது அவர் கைப்பட்டாலே புண்ணியம், கால்பட்டாலே புண்ணியம், எல்லாருக்கும் அது கிடைக்காது என்று பக்தர்கள் நினைப்பார்கள். அப்படி சாமியிடம் அதிகமாக அடி வாங்கியவர் ஆதனூர் சவிராஜன் நாயுடு அவர்கள் தான். இப்போது அவருடைய பிள்ளை டாக்டர் பார்த்தசாரதி ஐயா அவரை போலவே சாமியிடம் அதிகமான ஒரு பக்தியும் பற்றுதலும் அன்பும் கொண்டிருக்கிறார். நல்ல தர்ம சிந்தனை உடையவர், அமைதியானவர், பொறுமையானவர். அடுத்தது என்னை நிறைய அடித்திருக்கிறார், உதைத்து இருக்கிறார் கீழே தள்ளி. காரணம் என்ன என்றால்,
என்னை அனுப்புங்கள் சாமி அப்படி என்று கேட்டாலே எழுந்து என்னை அடிக்க ஆரம்பிப்பார். ஏனென்றால் அவர்களுக்கு ஞானத்தால் நாளை நடக்கப் போகிற விஷயங்கள் அவருக்கு தெரிகிறது. பாதிப்பு இப்படியெல்லாம் இருக்கும்போது அமைதியாக இருங்கள் என்று சொன்னால் மீண்டும் செல்கிறேன் என்று சொல்லும்போது சாமி அதை விவரமாக சொல்ல மாட்டார். அடித்து அலட்டி ஏதாவது வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்துவார். அதை மீறி நாம் போகிறோம் அப்படின்னா பல விபத்துக்கள் தான் ஏற்படும். அப்படி ஒரு கட்டத்தில் சாமி இடத்துல ரொம்ப பிடிவாதம் பண்ணி அவர் அடித்தும் கேட்காமல் சாமியிலிருந்து சில காலம் வெளியில் போயிட்டேன். அப்படி வெளியில் போகும்போது சொல்கிறார், இருகரையும் வெள்ளம் போகுதா, இஞ்சி மரம் வாழை மரம் வெட்டி 4 பேர் தூக்கிட்டு போகிறான், உள்ளி காசு கேட்குறான், வாய்க்கரிசி கேட்குறான், இந்த கரையில் வைக்கோ அந்த கரையில் வைக்கோ என் வகுறு எரியுது, குளம் நடுது, நான் போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு என்னை அடிக்கிறார். எனக்கு அது விவரங்கள் தெரியல. அப்படி இருந்து தான் திரும்ப சாமியில் எதுவாக இருந்தாலும் சாமி சில காலம் நான் போய் வரேன்னு தான் கழிஞ்சு விட்டுருக்குறேன். போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது உழைப்பு தான் சாப்பிட்டு இருக்கணும்னு சொல்லி நிலம் குத்தகைக்கு எடுத்து பயிரிட்டு நான் இருக்கும்போது 15 ஆண்டு காலங்கள் பெண்ணையாற்றில் தண்ணீரே வராத இருந்த ஒரு நிலை. ஒரே இரவு மழை பெய்து பெண்ணையாறு இருகரையும் வெள்ளம் போகுது. இந்த நிகழ்ச்சிக்கு முந்தியே ஒரு 10 நாளைக்கு முந்தி எனக்கு கிணவுல காட்டுது. ஆற்று வெள்ளத்தில் என்னுடைய மகன் போய் குளிக்கிறாப்புல, ஆற்றுல அடித்து போகிற மாதிரி காட்டுது. அப்போதே என் பிள்ளைகிட்ட சொல்கிறேன், அப்பா ஆற்றுல வெள்ளம் போனால் நீ அடித்து போகிற மாதிரி கிணவுல காட்டிச்சு, சொன்ன மாதிரியே இப்போ ஆற்றுல வெள்ளம் வந்துருக்குது, நீ அந்த பக்கம் போகாத, ஜாக்கிரதையாக இருக்குன்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். அப்படி இருந்தும் நான் அன்றைக்கு வெளியில் போயிட்டேன். உள்ள மைனர்களோட கூடின்னு ஆற்றில் போய் இறங்கி சுழற்சியில் போய் சிக்கி அவர் அதே போல் இறந்துட்டார். இறந்த பிறகு பிள்ளையை அழைச்சி கேட்குறோம். அப்போது இந்த ஆவிகளோடு பேசுகிற ஒரு பயிற்சி எங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது. அவங்ககிட்ட உட்காந்து கூப்பிட்டு கேட்கும்போது அது சொல்லுது, அப்பா எனக்கு 17 வயசில் தண்ணீரில் சாக போகிற மரணம் இருக்குது அப்படின்னு கண்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு மதுரையில் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது மீனாட்சி அம்மன் கோயிலில் ஜாதகம் பார்த்தீங்களா, கைரேகை, இந்த கைரேகைக்காரர் சொன்னார், மறந்துட்டீங்களா அப்படின்னு என்னது அது கேட்குது. என் பிள்ளைகளுடைய ஆன்மா ஆவி கேட்குது. அப்போது தான் எனக்கு உள்ளபடியே ஞாபகம் வருது. அது சொல்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக தெரியும், என்ன அப்படி சொல்கிறாரு, இதெல்லாம் உண்மை. ஐயப்பன் கோயிலுக்கு சென்றதோ, மதுரையில் ஜாதகம் பார்த்ததோ, கைரேகை பார்த்ததோ அப்போது தான் எனக்கு ஞாபகமே வருது. அதை ஞாபகப்படுத்து. அப்படி எனக்கு தலைவிதி முடிஞ்சு போச்சு. ஏன் என்னையே நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன இப்போ நினைக்காதீங்கன்னு எனக்கு அது புத்தி சொல்லுது. இது எதற்கு சொல்ல வரேன்னா, நிர்ணயிக்கப்பட்டது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறைவனால். அது ஏன் நிர்ணயிக்கிறாரு, துன்பங்களை ஏன் நிர்ணயிக்கணும், ஏன்னா இன்பத்தை ஏன் நிர்ணயிக்கணுன்றதை நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் அவருடைய திருவிளையாடல் தானே, அவர் நடத்துகிறது தானே இது. இப்போ சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்கிறோம், அது இல்லைன்னு யாருமே ஒப்புக்கொள்ள முடியாது. அதையே சோதனை பண்ணி பார்த்துட்டேன். கண் இப்படி இருந்தால், காது இப்படி இருந்தால், பற்கள் இப்படி இருந்தால், கை கால் விரல்கள் இப்படி இருந்தால் என்னென்னது வாழ்க்கையினுடைய அம்சங்கள் சாமுத்திரிகா லட்சணம். இதை படித்தவர்களுக்கு அதை பார்த்தவர்களுக்கு தெரியும். அதையே சரி பண்ணி பார்த்துட்டேன், அது சரியாகவே இருக்குது. 3வது ஜாதகம், அதை பொய்ன்னு யாருமே சொல்ல முடியாது.
முறையோடு எழுதி அதை முறையோடு பார்த்தால் தெளிவாக வருது. என் வாழ்க்கையில் அதே தியாகத்தை பாருங்கள். அடுத்தது தான் கைரேகை. சுமார் ஒரு நான் நல்ல சௌகரியமாக வாழ்கிற காலத்தில் எம்எல்ஏ மந்திரி வசதி வாய்ப்போடு நண்பர்களோடு செல்வாக்கோடு காணி பூமியோடு வாழ்கிற காலத்தில் ஒரு நாள் ஒரு நாட்டு மருந்து கடைக்கு மருந்து வாங்குவதற்காக விருத்தாச்சலம் சென்றேன். வழியில் ஒரு போர்டு போட்டிருந்தார் ஒருத்தர், கைரேகை பார்க்கப்படும், கட்டணம் 25 ரூபாய். இப்போ அந்த 25 ரூபாயினுடைய மதிப்பு இப்போது ஒரு 5000 ரூபா கூட சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் 25 ரூபா போட்டிருந்தார். சரி, என்ன அப்படி போட்டிருக்காருன்னு மாடி மேலே ஏறி போனால் போயிட்டு அவர்கிட்ட எதிர்க்க மேய்க்கு போட்டு உட்காந்துருக்காரு. எதிர்க்க நாற்காலில் உட்காந்து 25 ரூபாய் எடுத்து டேபிள் மேலே வச்சு கையை நீட்டினேன். என் கையை இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த 25 ரூபா பணத்தை எடுத்து என் கையில் உள்ளங்கையில் வச்சு அப்படி மடக்கி, போய் வாங்க, உங்களுக்கு இப்போ ஜாதகம் பார்க்க முடியாது, இன்னும் 5 ஆண்டுகள் சென்று இது உள்ள என்ன நடக்குது என்று பாருங்கள், அப்புறம்தான் உங்களுக்கு சொல்லலாம், அப்படி சொல்ல முடியாதுன்னு சொன்னார். அப்புறம் நினைச்சேன், என்ன ஐயா இது ஒரு தொழில் செய்கிறவரும் வர பணத்தை இவங்க எதிர்பார்த்து உட்காந்துருக்காரு, இந்த பணத்தை எடுத்து கையில் வச்சு அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, பார்க்கவே முடியாதுன்ட்டு டைம் போட்டு. அவர் சொன்ன மாதிரியே அந்த 5 ஆண்டுகளுக்குள்ள அதன் பிறகு தான் பெரிய பிள்ளை சாமி சொன்ன மாதிரியே ஆற்று வெள்ளத்தில் இறந்ததும், இன்னும் ஒரு பிள்ளை ரோட்டில் இறந்ததும், நிலம் வீடு மோட்டார் கிட்டெல்லாம் விற்று கடன் கொடுத்ததும், அந்த 5 வருஷத்துக்குள்ள என்னை ஒரு சும்மா சாதாரண மனிதனாக எல்லாம் இழந்துட்டேன், தீர்ந்து போச்சு. காசிலிருந்து ஒருத்தர் வந்தார். அப்போது சிவராமசாமி இருக்கிறோம். காசிலிருந்து ஒருத்தர் வந்தார். அவர் நல்ல கைரேகை பார்க்கக்கூடியவர். எல்லோரும் பார்த்து சொல்லியிருந்தார். நானும் கையில் இருந்தேன். பார்த்தார். கரும் புள்ளிகள் 3 புள்ளி இருந்தது என் கையில். இதுதான் விவரம் சொல்லுவார். பார்த்துட்டு, சாமி எப்படி நீங்கள் உசர வச்சுருக்கிறீங்க, இவ்வளோ பிரச்சனையிலே மனிதனாக நடமாடிட்டுருக்கீங்க தெளிவாக அப்படின்னு கேட்டார். என்ன சாமி, இந்த கரும்புள்ளிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாமே உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்க, எல்லாம் அழிந்து போயிருக்குதுங்க அப்படின்னு கேட்டார். உண்மைதாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்தெந்த வகையிலேயோ விதியை இறைவன் நமக்கு நிர்ணயித்து பற்றி காட்டுறார். இன்னும் நிறைய உதாரணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றி சாமி சொன்னதும், எனக்கு நினைவுகளில் கனவுகளில் தியானத்தில் சொன்னதும், பிறவிகளை பற்றி சொன்னதும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பேசணும் என்றால், ஒரு மாதத்தின் பிறகு ஒன்று நடக்க போகுதுன்னா ஒரு மாதத்துக்கு முந்தையே சொல்லும். அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் நடக்க போகுது, ஜாக்கிரதையாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எந்த நீ ஜாக்கிரதையாக இருந்தாலும் அது நடந்துடும். இது என்னுடைய வாழ்க்கை அனுபவம். எதற்கு சொல்ல வரேன்னா, அப்போ அது ஒவ்வொரு மனிதருக்கும் அப்புறம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்குது. அப்போ நிர்ணயிக்கப்பட்டது அனைத்துமே முழுமையாகவே அனைத்து நடந்துதான் தீருகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை. அதுவும் மாற்றப்படுது. அது என்னுடைய அனுபவத்தில் சாமி நடத்தி காட்டுகிறார். அது எப்படி மாற்றப்படுது அப்படி என்றால், எனக்கு இறைவன் சொன்னது. இப்போது என்ன சொன்ன கவிதை, படைத்திடும் போதே பாவி என்றென்னை படைத்தது ஏனையா, பாவங்கள் செய்திட காரணமாவது படைத்த உன் செயலையா, எண்ணங்கள் எல்லாம் உன்னதாக இருக்க என் செயல் என்னையா, ஏனென்று கேட்க வல்லமையாளன் உனக்கு மேல் யாரையான்னு சொன்னார். மனிதனாக படைத்த என்னை சத்துவ குணத்திலேயே படைத்து மேலான நிலையிலேயே கொண்டு செல்லாமல் இந்த அசத்துவ குணம் என்று சொல்லக்கூடிய
ஆசை, வேகம், கோபம், மோகம், தாபம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய நரம்புகளை, எண்ணங்களை கொடுத்து என்னை இப்படி இழிநிலைக்கு படுத்துவது நீங்கள் தானே காரணம் எல்லாவற்றுக்கும் அப்படின்ற மாதிரி இறைவனிடத்தில் கேட்குற போல எழுதலை. அடுத்தது, அந்த விதி என்பதும் எப்படி மாற்றப்படுகிறது என்றால், ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் தவறினை உணர்ந்து வருந்தி பிரிந்து விட்டார். ஒவ்வொரு மனிதனும் உழைப்பே தெய்வமாய் உண்மை வழியில் நடந்து விட்டார். தவறு என்பது தவறி செய்தாலும் மீண்டும் செய்யாமல் பிரிந்து விட்டார். தவறினை உணர்ந்து தலைவிட நினைத்தால் தண்டனை இல்லை, தெய்வ சொல்லிட. இது உண்மை. இதைத்தான் இயேசு கூட சொன்னார், தட்டினால் திறக்கப்படும், கேட்டால் கொடுக்கப்படும் என்றார். இதைத்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து இறைவனை நினைத்து நம்முடைய சிறுமையை, ஏன் எனக்கு இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் வேதனைகளும் சோதனைகளும் வர வேண்டும், நான் என்ன தவறு செய்தேன், குற்றங்கள் செய்தேன் என்று இந்த பிறவியில் உண்மை வழியிலேயும் ஒழுக்கத்திலேயும் அன்போடும் அடக்கத்தோடும் பண்போடும் பணிவோடும் நேர்மையோடும் நீதியோடும் தர்மத்தோடும் தயவோடும் கருணையோடும் இரக்கத்தோடும் ஜீவகாரணத்தோடும் பொது உணர்வோடும் சுய நலத்துக்காக நாம் வாழ பிறரை கெடுக்காமலும், கெடுதலே நினைத்தாலும் கூட ஒருவருக்கு நாம் கெடுதல் நினைக்காமலும், எந்த ஒரு உயிரையும் கொன்று சுவைத்து சாப்பிடாமலும், எல்லாம் உன் செயல் இறைவா என்று உண்மை வழியில் உழைத்து இறைவனை இடைவிடாமல் மனதிலே நினைத்து, நாம் என்ன பாவங்கள் செய்தோமோ என்ற ஒவ்வொரு வினைகளை நினைத்து வருந்தி பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தோமேயானால் கண்டிப்பாக அந்த வினைகள் குறைக்கப்படுகிறது. இதை என்னுடைய அனுபவத்தில் இந்த பதிகத்தை எழுதினேன். எனக்கும் அப்படி சில வினைகளை இறைவன் சொல்லி அதை தவிர்த்திருக்கிறார். இது உண்மை. இதை ஆதிசங்கரர் கூட சொல்லுவார். ஆதிசங்கரருக்கு கனகதாரா பாடினார் இல்லையா, அதில் 8வது பதிகம், எத்தனை பேருக்கு கிட்டும் இறையருள் ஆன்ம சாந்தி இகமெனும் கடலில் விழுந்து எவர் பிழைத்தார்கள் நீந்தி தத்துவப்படியையாவும் தலைமுறை வழியை கிட்டும் தவமெனும் முயற்சியாலே பவவினை தணிந்து போகும் சொல்வார். தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பவவினைகள் எல்லாம் ஒழிஞ்சு போகுன்றார் ஆதிசங்கரர். ஒரு சாதாரணமானவர் எல்லாம் அஷ்டமா சித்தி பெற்றவர். அப்படியே நிஜானந்த போகத்தில் சித்தர்களும் சொல்லுவாங்க, நாம் தினம் தினம் செய்யக்கூடிய ஜபதபங்களாலும் பூஜை புனஸ்காரத்தினாலும் பிரார்த்தனையினாலும் வேண்டுதலாலும் தர்ம வழியில் உண்மை வழியில் நடப்பதாலும் வினைகள் குறைக்கப்படும் அப்படின்னு நிஜானந்த போகத்தில் சித்தர்கள் எழுதுகிறாங்க. இதை வள்ளற் பெருமானும் சொல்கிறார். வள்ளற் பெருமான் என்ன சொல்கிறார், உண்மை வழியிலும் தர்ம வழியிலும் நாம் நடக்கிறோம்னா, இறை சட்டம் மாறாமல் நாம் நடக்கின்றோம் என்றால் விதியே மாற்றப்படும் எழுதுகிறார் வள்ளற் பெருமான். தெளிவாக அதிகமாகவே எழுதுகிறார். இதை பற்றி விதியே மரணத்தையே மாற்றலாம், மாற்றுவார் இறைவன் எழுதுகிறார். ஆகினால் நம்மால் முடிந்த வரைக்கும் உண்மையோடு ஒழுக்கத்தோடு வாழ்ந்து எந்த ஒரு வகையிலும் பிற உயிர்களுக்கு துன்பத்தை கொடுக்காமல், நாம் சுகமாக வாழ்வதற்காக எந்த ஒரு வகையிலும் பிறரை கெடுக்காமல், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் உண்மை வழியில் இறைவனை நினைத்து நடந்தோமையானால் கண்டிப்பாக நம்மை நிர்ணயிக்கப்பட்ட அந்த விதி என்று சொல்லக்கூடிய அந்த வினை, ஊழ்வினை, கர்ம வினை என்பதெல்லாம் ஒழிந்து போகும், அழிந்து போகும், தீர்ந்து போகும். ஆகினால்தான் நாம் ஆன்மீக வழியில் செல்லக்கூடியவர்கள் இதில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றதை சிந்திக்காதவர்களுக்கு இது தேவையில்லை. நாம் சிந்திப்போம், 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 இறைவன் அருளை பெறுவோம், பேரின்ப உலகை அடைவோம், ஒளி உலக அடைவோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம்.